ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 21 நாள் தைப்பூசம் விரதம் இருந்தேன். 21 நாள் தான். தைப்பூசம் அன்றைக்கி 21 நாள் கம்ப்ளீட் ஆகுது. வீட்டிலேருந்து பால் குடம் எடுக்கலான்னு வேண்டியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்ரு வரும். பெருசாலாம் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. ஆனால் இடையில எங்கள் சின்னமாமனார் பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்ததுனால இடையில எதுவும் பிளான் பண்ணல. சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வீட்டில் இருந்து கிளம்பிகிட்டு இருக்கேன். செருப்புலாம் போடல. நான் கடைசி 6 நாள் செருப்பு போடாமலே விரதம் இருந்தேன். தைக்கிருத்தியிலேருந்து தைப்பூசம் வரைக்கும். இப்போ 21 நாள் விரதம். சரி, 6 நாள் நம்ம மாலை போட்ட மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் மாலை போட்ட மாதிரி தான் இருந்தேன். நான் உள்ளே போயிட்டுருக்கேன்ப்பா. பால் குடம் எடுக்கிறதுக்காக உள்ளே கொண்டு நான் கருவறைக்குள்ளேயே கொண்டு வச்சுட்டேன். அங்கே தான் வைக்க சொன்னாங்க பால். இன்னும் அலங்காரம்லாம் கலைக்கல. அலங்காரம்லாம் கலைச்சிட்டு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் கேட்டேன், காவடி வந்ததுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு பால் குடத்தை இறக்கி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிவிட்டு மனசில் சாண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓம் சரவணபா, ஓம் சரவணபா அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை நேரத்தில் கூட்டம் பண்ணுவேன். எவ்வளோ கூட்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பிள்ளைகள் இருக்காங்க. இது கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால கோயிலுக்கு வெளியும் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அதை கவர் பண்ண முடியல. ஃபைனலாக சாமிக்கு அபிஷேகம் அபிஷேகம் தனியாக அபிஷேகம் 1 மணி நேரம் பண்ணாங்க. 9 அலங்காரம் பார்த்துட்டு பூஜை ஆகிட்டு சாப்பாடு சாப்பாடு குழம்பு, ரசம், வடை, கேசரி, உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், பாயசம், நல்லா திவ்யகரமாக கல்யாணம்